எல்லாருக்கும் வணக்கம். நான் 100 புக்கு எழுதியிருக்கேன். நீங்கள்லாம் ரொம்ப நாள் கேட்ட மாதிரி ஃப்ரீ மணி புஸ்தகத்தோட டைட்டில். இது வரைக்கும் நான் எழுதினே தான் இருக்கிறதே பிக்கஸ்ட் புக்கு. இது பிஹேவியர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சைக்காலஜியை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் உங்கள் மைண்டால் அஃபெக்ட் ஆகுதுன்னு டீட்டெயில்டாக புக்கு எழுதியிருக்கேன். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் புக்கை வாங்கிறதுக்கும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஜூலை 26 மியூசிக் அகாடமி உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட். உங்களுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கலை ஃபவுண்டேஷனில் தமிழ் பாட்டுக்கெலாம் நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ராகசுதா ஹாலில் லஸ்ஸில் நாங்கள் மாதம் ஒரு கச்சேரி பண்ணுறோம். அந்த சீரீஸில் இந்த வாட்டி கச்சேரி பரத் சுந்தருங்கிறவர் பாடுறாரு. ஜூலை 26 சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த இடத்துல கச்சேரி ஆரம்பிக்கும். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வாங்குங்க. டெஃபினட்டாக கச்சேரி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ டெல்லியே அல்லோலப்பட்டிருக்குது. 2 நாளாக ஒரே அடிதடி சண்டை. இது என்ன, எதனால் டெல்லியில் இது நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த டெல்லியில் இருக்கிற அத்தாரிட்டிஸு, ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க, மினிஸ்டருங்க எல்லாருக்கும் சரியான காலங்கிறது எப்போ வந்ததுன்னா மே மாதத்தில் வந்தது. 2026 மே. நான் நினைக்கிற தேதி மே 15ன்னு நினைக்கிறேன். மே 15, 2026 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த அன்எம்ப்ளாய்டு யூத்தெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டாங்க, வேலை இல்லாமல் சுற்றுறாங்க, அவங்க சொசைட்டியில் ஒரு பேரசைட் மாதிரி ஆயிட்டாங்க. பேரசைட்னா எப்படின்னா, கொசு நம்மளேருந்து ரத்தம் உரியிற மாதிரி சொசைட்டிலேருந்து ரத்தத்தை உரியிறாங்க. ஒட்டுணி அப்படிங்கிற தமிழ் வார்த்தை அது. அது மாதிரி பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா யூஸரெல்லாம் அவன் மனசில் அவன் ஜேர்னலிஸ்ட்டுன்னு நினைக்கிறான். அவன் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டெல்லாம் போய் கேட்டு சிஸ்டம் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க காக்ரோச் மாதிரி ஆயிட்டாங்க. காக்ரோச்னால் கரப்பாம்பூச்சிங்க. இவங்கெல்லாம் கரப்பாம்பூச்சிங்க. இவங்கெல்லாம் பேரசைட்டு, ஒட்டுண்ணி அப்படின்னு அவர் சொல்லினார். இது நார்மலாக ஜட்ஜுங்க இது மாதிரி இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசுவாங்க. இது மாதிரி ஜட்ஜுங்க பேசின உடனே இதை ஒரு ரிமார்க்ஸ் டியூரிங் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங். இந்த சுப்ரீம் ஹியரிங் இதை கேட்டோடனே ஒரு இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட்டு ஜுடிஷியல் ஆஃபீஸர் இது மாதிரி பேசினோடனே இது வைரலாக போயிடுச்சு. இது நார்மலாக இந்த மாதிரி இருக்கிறவர் சொசைட்டியோட ரைட்ஸை, சிட்டிசனை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹையஸ்ட் கோர்ட் ஜட்ஜு என்ன தான் சிட்டிசன் தப்பு பண்ணாலும் சிட்டிசனோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். பிரதமரை பிரசிடெண்ட் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பிரசிடெண்ட் மாறுறச்ச இவர் தான் பிரசிடெண்ட்டையே மாற்றுவார். இப்போ 5 வருஷம் கழிச்சு திரௌபதி முர்மு போய் அடுத்த பிரசிடெண்ட் வருது இந்த சீஃப் ஜஸ்டிஸ் தான் சூஸ் இது மாதிரி ஆள் இது மாதிரி பேசினோன்னா மக்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. பப்ளிக் பேக்லாஷ் ஆகிடுச்சு. மே 16 பெல்ட்டி அடிச்சிட்டாரு. என்ன பெல்ட்டி அடித்தாருன்னா, நான் அது மாதிரி சொல்லலை, நான் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கல, மீடியா என்னோடய ஓரலை என்னோடய கிளாரிஃபிகேஷனை தப்பாக சொல்லிட்டாங்கன்னு. இதெல்லாம் சும்மா கதை. ஏன்னா இது லைவ் ரெக்கார்டிங்கில் இருக்குது. அவர் பேசினது தெளிவாக நீங்கள் 1 ஹவர் டேப்லேயே பார்க்கலாம். ஆனால் அவர் பெல்ட்டி அடிச்சிட்டாரு. நான் இந்தியன் யூத்தை சொல்லலை, இண்டிவிஜுவல்ஸ் வித் ஃபேக்கு போகஸ் டிகிரியை வச்சவங்க நான் சொன்னேன். லீகல் ப்ரொஃபஷனை தப்பாக என்டர் பண்ணவங்கள பற்றி பேசினேன், மீடியாவை தப்பாக என்டர் பண்ணவங்கள பற்றி பேசினேன் அப்படின்னாரு. இந்த ஃப்ராடுலண்ட் ஆளுங்களை தான் நான் ஒட்டுந்தி, நான் இது அதுன்னு பேசினேன் அப்படின்னு ஆரம்பித்தார். இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி இந்தியாவில் பயங்கரமாக டென்ஷன் பயங்கரமாக ஓடிட்டு இருந்தது. போன 10 வருஷத்தில் 50 எக்ஸாமுக்கு மேலே நார்த் இந்தியாவில் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்னால் இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் அது மாதிரி நடக்கிறது இல்லைன்னு நான் நம்புகிறேன். அங்கெல்லாம் எப்படின்னா நார்த் இந்தியாவில் பேப்பரை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிடலாம். இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி ஒரு பேப்பர் ரேட்டு, எல்லோரும் சொல்கிற பேப்பர் ரேட் லிஸ்ட்டே போட்டு காமிச்சிட்டாரு. ஸோ இது என்ன ஆகிடுச்சுன்னா, எல்லோரும் பேப்பர் லீக்கு நடக்குது. பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷில் அது நடக்குது. எப்போதும் லோக்கலில் போலீஸ் நடக்கும்.
அடிதடி சண்டை நடக்கும். 2019லேருந்து காங்கிரஸில் ராகுல் காந்தி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் யாரும் சீரியஸாக எடுத்துக்காததுனால ஜட்ஜும் நினச்சாரு நம்ம என்ன வேணால் பேசிவிட்டு அப்படியே டிஃபன் காஃபி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அபிஜித் திப்கே அப்படின்னு ஒரு ஆள் பாஸ்டனில் கம்யூனிகேஷன்ஸ் படிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து ஆப்பில் சேர்ந்தவர். நம்மளுக்கெல்லாம் இப்போ பிரசாந்த் பூஷன் சொன்னதுலேருந்து ஆப்புங்கிறதே வந்து ஆர்எஸ்எஸ்ஸால் இயக்கப்பட்டதுன்னு பிரசாந்த் பூஷன் சொல்கிறாரு. ஆம் ஆத்மி பார்ட்டிங்கிறது அந்த விதத்தில் தான் வந்தது. அதுலேருந்து அந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனில் இருந்தவங்க எல்லாரும் பல பேர் வந்து பிஜேபியில் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்தாங்க. நம்ம கிரண் பேடி அம்மா மாதிரி பல பேருக்கு பல ரிவார்டு கிடச்சிது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் ஹெட்டாக இருந்த ஒரு அபிஜித் திப்கே என்ன பண்ணார், பாஸ்டன்லேருந்து ஒரு சிங்கிள் பேஜ் போட்டு விட்டார் சோஷியல் மீடியாவில். யார் வேணால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் சேர்ந்துக்கலான்னு. இனிஷியலாக சேர்ந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் ஒரே நாளில் பல லட்சம் பேர் சேர்ந்து காங்கிரஸ் பாரதிய ஜனதாவோட ஜாஸ்தி அளவுக்கு ஆள் சேர்ந்துட்டாங்க. நம்ம பாரதிய ஜனதாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த ரோபோ ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க. அது மாதிரி ஏன்னா இவன் கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்னால இவனும் பல ரோபோ ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணி சில ஜென்யூன் ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணி பெரிய லெவலில் நெட்வொர்க் பில்டு பண்ணி எல்லா இடத்துலையும் வைரலாக போயிடுச்சு. ஏன்னா மக்களுக்கு வெறுப்பு இருந்தது. இந்த மக்கள் வெறுப்பு இருந்ததுனால இது வைரலாக போய் பெரிய தகராறு ஆயிடுச்சு. இது ஒரு 20 நாள் போச்சு. அரசாங்கம் அதை அப்போவே சும்மா விட்டு கண்டுக்காமல் இருந்திருந்தா அது 4 நாள் காமெடி பண்ணி அது அப்படியே அமைங்கி இருக்கும். நம்ம ஜியோட ஜூனியர் ஒருத்தர் இருக்கிறார்ல, குட்டி ஜி, அதாவது ஜண்டான்னு நம்ம சொல்லுவோமே, ஜண்டாஜி என்ன பண்ணார்னா அதை வந்து மிரட்டி அந்தந்த ஐடி கம்பெனியை வச்சு ஸ்டே வாங்கிட்டார். ஸ்டே வாங்கி அந்த அது இல்லீகல் அப்படின்ட்டார். சமூக வலைத்தளங்களில் அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டா, ட்விட்டர் அக்கௌண்ட்டெல்லாம் பிளாக். அவன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணான், 2 பேரை போட்டு டெல்லியில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு பிளாக்கை வாபஸ் தூக்கிட்டான். பிளாக்கை வாபஸ் தூக்கினோன்னு அதுக்கு முன்னாடி இன்னொரு பேஜும் க்ரியேட் பண்ணிட்டான். ரெண்டும் சேர்ந்து இவங்க கார்மெண்ட் ஒன்று பிளாக் பண்ணுறதுன்னா அதில் ஏதோ விஷயம் இருக்குடா அப்படின்னு ஆரம்பித்து மக்கள் அதை பயங்கரமாக தூக்கி விட்டோம். அது இன்னும் பெருசாக வைரலாக போயிடுச்சு. இந்த அபிஜித் திப்கே என்ன பண்ணான், நான் இந்தியாவுக்கு திரும்பி வரேன் அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பித்தான். இப்போ இந்த அபிஜித் திப்கே கதை இந்தியாவுக்கு வந்தோடனே எல்லாரும் நினச்சாங்க ஜண்டா வந்து இவரை தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்னு. பட் ஜண்டா என்ன நினச்சாருன்னு, நம்ம பழைய கஜாக்கா தோஸ்த் தானே, நம்ம இவனை மேனேஜ் பண்ணிப்பிடலான்னு நினச்சார். இவன் என்ன பண்ணான், உள்ளே வந்த உடனே ஜந்தர் மந்தரில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டை ஆரம்பித்து விட்டான். ஆல்ரெடி மக்களுக்கு ரொம்ப வெறுப்பு இருந்தது. இந்த வெறுப்பு இதெல்லாம் நான் சொல்கிறது ஜூன் மாதம் பிகினிங் வந்துட்டோம் நம்ம கதை. இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே இவன் வந்து அங்கே உட்காந்த உடனே கூட்டம் அங்கே சேர ஆரம்பிச்சிடுச்சு. முதல் நாள் கூட்டம் ஆகி கூட்டம் கம்மியாகி இது மாதிரி போயிட்டே இருந்தது. அதுக்குள்ளே இந்த சைடில் என்ன ஆயிடுச்சுன்னா, நீட்டு பேப்பர் லீக் ஆகிடுச்சு. ஒரு 20 ஸ்டூடெண்ட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சென்னை தமிழ்நாட்டிலையும் 3 குழந்தைங்க வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இந்த சேலம், தருமபுரி, கோயம்புத்தூரில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அனிதா இஷ்யூவை பேசின மாதிரி நம்ம மீடியா அந்த இஷ்யூவை பேசலை. இதை பெருசு பண்ணோன்னு மக்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக க்ரனாலஜி புரியணும். இது மாதிரி 22 பேர் இந்தியாவில் செத்துட்டாங்க. இவன் என்ன பண்ணான், அதை எடுத்து அந்த ரீநீட்டுன்னு ஒன்று பண்ணாங்க. இந்த ரீநீட்லேயும் பல இடத்துல ப்ராப்ளம்னு சொன்னோன்னே இவன் அந்த ஜந்தர் மந்தரில் அந்த 20 குழந்தைங்கள ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு பெருசாக ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2019 ஆர்டிக்கல் 370 உடைச்சபோது லடாக்குக்கு நல்லது பண்ணது மோடி ஸ்ட்ராங் லீடர், நல்லது செய்வாருன்னு சொன்னார். நம்ம ஜி பல பேருக்கு வாக்குறுதிகள் எடுத்து விடுற மாதிரி வெறும் லடாக்கை மட்டும் ப்ரொட்டஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு தேசம் நம்மளை திரும்பி பார்க்காது, தேசம் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு இஷ்யூ பிடிக்கணும்னு காத்துட்ருக்கிறார். கரெக்டாக திப்கே வரான். அவன் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறான். இது ஒரு மாதம் ஆகி ஜூலை மாதம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ஜூலை மாதம் என்ன பண்ணிட்டாரு, திப்கேக்குன்னா ஃபாஸ்ட் பண்ண தெரியாது. இந்த ஃபாஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கலை. இப்போ என்னை கொண்டு போய் சாப்பிடாம
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.